ஜெயசூரிய நாராயண ஐயா அவங்க மீண்டும் இன்னைக்கு காலை பொழுதுலையும் ஆரம்பிக்கிறதுக்காக வருகிறாங்க. அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவருளால் அறப்பளீஸ்வரர், கொல்லிமலை கொல்லிப்பாவை, அன்னகாமாட்சி, இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய 999 சத்திய தேவதைகளையும் வணங்கி மலைவாழ் வாழக்கூடிய 30 முக்கோடி தேவர்கள் அனைவரும் வருகிறது. இந்த இடத்துல தபம் இருந்த இடம் 18 சித்தர்கள். அந்த வரிசையில் கலியுக சித்தர் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் ஜோதிடத்தில் ஒரு ஆசானாக வந்து மனித சட்டை தாங்கி இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். கோயம்புத்தூரின் அற்புதமான தங்க புருஷனாக விளங்கக்கூடிய திருமணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற தவ திரு துரைசாமி ஐயா அவர்களுடைய தலைமையிலையும் திருச்சிராப்பள்ளி பல்கலை வித்தகர் ஆசான் ஜோதிடர் விஜயகுமார் அவர்களுடைய முன்னிலையில் ஒரு ஆன்மீக கேள்வி பதில் ஒரு 20 நிமிடங்கள் நடைபெறும். தயவுசெய்து இந்த விஷயத்தை பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்குள் போவோம். ஐயா வணக்கம். ஐயா, அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக 24வது கருத்தரங்கம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குங்கய்யா. ஐயா, உங்கள்கிட்ட சில ஆன்மீக சம்பந்தமாக சில கேள்விகளை வந்து கேட்குறேங்க ஐயா. அதுக்கு தங்களுடைய பதிலை தெளிவாக கூறுங்கள் ஐயா. ஐயா, கோவிலில் ஏன் வந்து கொடிமரம் வைக்கிறாங்க? கோவிலில் வந்து கொடிமரம் என்பது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மனச்சலனங்கள், மனக்லேசங்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாழ்வியல் துன்பங்கள், இனம் புரியாத பயம், பீதி, கவலை, துக்கம், இது போன்ற துன்பங்கள் எல்லாம் அவர்கள் வெளியிடுகிற பொழுது அவர்களை சாந்தியும் சமாதானம் படுத்துவதற்காக சித்தர் பெருமான்கள் கோவிலை உருவாக்கி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ் பவரை அழகாக இணைக்கும் பொருட்டு டெம்பிள் சயின்ஸை உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் தவம் இருந்து அவன் தன்னுடைய ஞான நிலை அடைந்து அமைதி நிலையை அடைவதற்கு முடியாதவன் செயற்கை தவமுறையாக கோவிலை உருவாக்கி கோபுர விமான கலசங்கள் வைத்து, அதுபோல் ஒரு பண்டிகைகளில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கள் கூடுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான பிராண சக்தி தேவைப்படும். அப்போ கோவில் இருக்க கொடிமரங்கள் ஆகாயத்திலிருந்து ஆண்டனா மாதிரி, எப்படி டிவிக்கு ஆண்டனா இருந்ததோ அது மாதிரி அதை வேகமாக ரிசீவிங் பண்ணி நமக்கு என்ன செய்யும், கொடிமரத்தில் இருந்து ஒரு செப்பு தகடுகள் இணைக்கப்பட்டு கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூலவருக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த வகையில் கொடிமரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதெல்லாம் விஞ்ஞானம் அதை மெஞ்ஞானத்தின் வடிவிலே சொல்லி வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. கொடிமரம் என்பது அளவுக்கு அதிகமான பேராற்றலை வாங்கவும் டிரான்ஸ்பரண்ட் கதிர்வீச்சாக பயன்படுத்தவும் அலைவுகள் முழுவதும் மக்கள் இருக்கிற பகுதிக்கு செலுத்துவதற்கும் பயன்படுகிறது. நன்றி ஐயா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலில் சாமி கும்பிடும்போது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டிட்டு சாமி கும்பிட்றாங்க, ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சானா சாமி கும்பிட்றாங்க. இதோட விளக்கம் என்னங்க ஐயா? அருமையான கேள்வி, இந்த நூற்றாண்டினுடைய அருமையான கேள்வி. அதாவது ஏன் வந்து பெண்கள் வந்து நெடுஞ்சான குப்புற படுத்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு கோவில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் சக்தியை கொடுக்கிறது. அது மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கு தேவையான சக்தி கருவறையிலிருந்து கோஷ்டங்கள் வழியாகவும் பரவி இருக்கிறது. ஒரு மனிதன் முறையாக கோவிலுக்குள் உள்ளே நுழைந்து, நல்லா கவனிக்கணும், நுழைந்து முறை பிரகாரம் இந்த 7 பிரகாரங்களை கடந்து அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்கு வணங்கிவிட்டு சுற்றுப்பிரகாரம் வணங்கிவிட்டு வரும்பொழுது அவன் உடம்பில் என்னென்ன சக்திகள் குறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் அதை ஈர்க்க முடியும். அப்படி ஈர்த்து விட்டு வருகின்ற பொழுது அவனுடைய உடம்பில் சக்திகள் அளவுக்கு அதிகமாகிவிட்டால், ஒருவேளை சக்தி அதிகமாகிவிட்டால் அதை அனலைசிங் அண்ட் நார்மலைசிங் பண்ணி தேவையானதை மாத்திரம் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் கொடிமரத்துக்கிட்ட வந்து கீழே விழுந்து கும்பிட சொல்வார்கள். இந்த கொடிமரத்தில் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கிறது, அதாவது படைப்புத்தன்மையை உருவாக்கக்கூடிய இருக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா அவர்கள் மண்டி போடுகின்ற பொழுது அந்த கர்ப்பப்பை மடங்கி
பாதுகாப்பாகி விடும். இது ஏன் சொல்கிறேன்னா, கொடிமரத்துக்கிட்ட விழுகும் பொழுது அளவுக்கு அதிகமான சக்தியை இவன் வைத்திருந்தால் இவனிடத்திலிருந்து தேவையானதை மட்டும் வைத்துவிட்டு உறிஞ்சிவிடும். அதே இது இவனுக்கு சக்தி குறைவாக இருக்குமே ஆனால் இவனுக்கு அந்த சக்தியை பம்ப் பண்ணி இவனை சமநிலைப்படுத்தும். இதை கொடுப்பதற்கும் நிறைவாக இருப்பதற்கும் பயன்படக்கூடிய இடம். அப்போ ஆண்கள் முழுமையாக இருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே சக்தி தேவைப்படுகிறது. ஒரு ஆணுக்கு சக்தி, ஒரு பெண் இயற்கையிலேயே சக்தியாக இருக்கிறாள். அதே போல் ஒரு பெண்ணுக்கு சக்தி அளவுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகிவிடும். அதனால தான் அவங்கள கோயிலுக்கு போய் விளக்க பொருத்திட்டு கீழே விழுந்து கும்பிட சொன்னார்கள். ஏனால் அவள் சக்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள், இவனோ பெறக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதிரியான உள்ளார்ந்த அர்த்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அதனால் ஆண் கீழே படுத்தான் என்றால் 7 சக்கரங்களிலும் அவனுக்கு ஆக்டிவேட் ஆகும். நல்லா கவனிக்கணும். பெண்ணுக்கு பொறுத்தளவில் அவளுக்கு சக்தி சில நேரத்தில் பத்தாமல் போகும். அதனால் அவளும் அதை பெற்றுக்கொள்ளணும். பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு சித்த விஞ்ஞானிகள் நம்ம எவ்வளவு அற்புதமாக மண்டி போடுகின்ற பொழுது அந்த கர்ப்பப்பை சேஃப்டி ஜோனுக்குள் உள்ளே போயிடும். இதுதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, கோவிலுக்கு செல்லும் போது ஆண்கள் ஏன் சட்டை அணியாமல் செல்ல வேண்டும், சட்டையை கலற்றி விட்டு செல்ல வேண்டும் ஐயா? அதுக்கான அறிவியல் காரணங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? அறிவியல் பூர்வமாக ஒரு ஆண் ஏன் சட்டையை கலட்டணும், அந்த உடம்பில் கோவில் கர்ப்ப கிரகத்தில் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸை கோவில் விமான கலசங்கள் வாங்கி வைத்துக்கொண்டோ இருட்டு அறையிலே இருக்கும். அதனால தான் கருவறையில் வெளிச்சம் போட மாட்டார்கள், இருட்டாக வைத்திருப்பார்கள். அந்த இதை வெளிச்சம் தாண்டின உடனே நல்லா கவனிக்கணும், வெளிச்சம் அந்த கோவில் கருவறையை திறந்த உடனே தீபம் போடுவார்கள். கற்பூர ஆரத்தி எடுக்கிற பொழுது அந்த காஸ்மிக் ரேஸ் ஆனது வெளிச்சத்தின் வாயிலாக அப்படியே அழைத்து வருவார்கள். அப்பொழுது மனிதனுடைய உடம்பில் நேரடியாக அவன் இருந்தால் அந்த சக்கரங்கள் என்ன ஆகும், பலகீனமாயிடும். அதனால தான் சைடில் இருந்து கும்பிடும் போது அது தழுவி கொண்டு போகும். ஆண் பேர்பாடியாக இருக்கும் பொழுது வேகமாக அந்த சக்தியை பெற முடியும். அதாவது 7 சக்கரங்களிலே மணிபூரக சக்கரம், அங்கே கருணை சக்கரம், அதாவது 7ல் தொப்புளில் இருக்கிறது, நெஞ்சுக்குழியில் இருக்கிறது, கழுத்துக்குழியில் இருக்கிறது இருக்கிற இந்த 4 சக்கரங்கள் இறைவன் நம்மளோடு வேகமாக பேசுவதற்கு என்பதற்காக அது பயன்படுகிறது. அதனால தான் சட்டையை கழட்ட. பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெண்கள் இயற்கையிலே அவங்க சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது கோயில் கருவறையில் சாமி கும்பிட்றாங்க ஆண் பெண் எல்லாரும். ஆனால் நேருக்கு நேராக நின்று வணங்குறது இல்லை. அதாவது ஆணுக்கு ஒரு திசையிலும் பெண்ணுக்கு ஒரு திசையிலும் இருந்து நின்று வணங்குறாங்க. அதுக்கு ஏன் காரணம்? ஏன் நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது? அருமையான கேள்வி. கோவில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியை கோஆப்ரேட் பண்ணுங்க, அப்படியே இருந்து. கருவறையில் இருக்கக்கூடிய சக்தி வேகமாக வரும். ஒரு ஆண் அந்த தெய்வத்திற்கு, தெய்வம் இப்போ நான் தான் கருவறையில் இருக்கேன்னா வலதுகை பக்கம் தான் நிற்கணும். அப்போ தான் அவன் குலதெய்வத்தினுடைய பிரதிநிதித்துவம் நிற்கும். குலவழி ஒழுக்கம், குலவழி மாண்பு, குலவழியான குணங்கள் எல்லாம் குலதெய்வத்தினுடைய ரேஷானது அவனுக்குள் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்கள் வடக்கு நோக்கி இருந்து சக்தியை பெற வேண்டும், பெண்கள் தெற்கு நோக்கி இருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு கணவனார் இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது. அப்ப அந்த கோவிலுக்கு முன்னால், கருவறைக்கு முன்னால் நீங்கள் நின்றால் நேராக கும்பிடக்கூடாது. அந்த சக்தி என்னாகும் என்றால் கருவறையில் இருந்து இது நந்தி தேவர் வழியாக, பலிபீடம் வழியாக, சூலத்தின் வழியாக அந்த சக்தியானது நேராக கோபுர விமான கலசங்களிலிருந்தும் நேர கொடிமரத்துக்கு வழியாக போகும். அதாவது இந்த சக்தி நேரடியாக மோதினால் திக்குமுக்காடி போவோம். அதனால நேரடியாக நிற்கக்கூடாது, சைடில் தான் நிற்கணும். ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், பயங்கரமாக பஸ்ஸு போகுது, 100 கிலோமீட்டரில் போகுது, கதவை திறந்தீங்கன்னா ஓவராக காற்று அடிக்குது, தாங்க முடியல, மூச்சு திணறுது. அது லேசாக திறந்து வச்சிங்கன்னா அந்த காற்றை அனுபவிப்பது போல் தான். இவ்வளோதான் ரீசன், வேற ஒன்றுமே கிடையாது. ஐயா வணக்கம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அதற்கு விதிக்கப்பட்டவர்களை தவிர, அந்த கோயிலினுடைய அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்கள் விக்கிரகங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றது என்ன காரணம்? அப்படி தொடும்போது நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? அருமையான கேள்வி. கோவிலில் போனால் எந்த சிலையும் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாதுங்கிறதுக்கு ஐயா கன்னியப்பன் ஐயா மூத்த
ஆன்மீகவாதி அவர்கள் கேட்குறாங்க. ஒரு பவர் சென்டர், கோவில் என்பது ஒரு பவர் சென்டர். அது ஒரு ஜென்ரேட்டர் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போல் அது தொட்டால் சாக்கடிக்கும். அதை எலக்ட்ரிசிட்டியை எப்படி டேக்கிள் பண்ணுற மெத்தட் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகும் அப்படின்னா ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இட்லூஷன், இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பவரை அப்படி தான் எடுத்துக்கிறோம். அதே போல் கோவிலில் பொறுத்தளவில் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை கோபுரம் வாங்கி கர்ப்ப கிரகத்தில் வைத்திருக்கும். அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வெளியில் கதிர்வீச்சாக விடுது. எங்கேயுமே இப்படி போன்ற பவர் லைட்லாம் போட மாட்டாங்க. நெய் தீபங்கள் ஏற்றுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தால் அந்த காஸ்மிக் எனர்ஜி லாஸ் ஆகிடும். இன்னொன்று ஐயா சொன்னாங்க, சிலையை தொடக்கூடாது. இப்போ பாருங்க, கோவிலில் விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சாத்வீகமான அலைகளை அங்கு டெவலப்மெண்ட் பண்ணுது. ஒரு மனிதனுக்கு ராட்சசத்தன்மை, தாமசத்தன்மை, சாத்வீகத்தன்மை 3 குணமும் இருக்கிறது. அது முக்குண வேலை என்று கூட பெரியவர்கள் வகுத்திருக்கிறாங்க. நீங்கள் சரியாக அந்த நேரத்தில் பாருங்கள், உங்களை அறியாமலே சாத்வீக வேலையில் இதமாக, பதமாக, குணமாக, அழகாக, மனமோல ரொம்ப குஷியாக இருப்பீங்க. நல்ல பெருந்தன்மையான குணம் வரும். ராட்சசத்தன்மையில் கோபம் வரும், எரிச்சல் வரும். தாமசத்தன்மையில் தூக்கம் வரும், மறுதளித்தல், இது போன்ற குணங்கள்லாம் வருது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அவனுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சாத்விகத்தை தொட்டு தட்டி எழுப்பி அவனை ஒரு சுத்த புருஷனாக, நல்ல அறிவுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோவிலிலே சாத்வீக சக்தியை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் பல்வேறு விட்டமான மன அலைகளில் இருப்போம், ஏற்ற இறக்கமாக இருப்போம். அந்த மனநிலையோடு அந்த சிலையை தொட்டால் என்ன ஆகும்? நமக்கு கிடைக்காது. இன்னொரு பெரிய விஷயம், அது ஒருவர் மட்டும் அங்கே நிர்வகிக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிராணயாமம், நாடி சுத்தி பிரணயாமம், சைவ பதார்த்த உணவுகள், அதிர்வில்லாத பேச்சுக்கள், நடைமுறை பாவனைகள், பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் பாருங்க, அவங்க அப்படியே மென்மையாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அதுக்கு தயாரிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் தான் அந்த கோவிலுக்குள்ள குருக்களாக, ஏன் பூசாரிகளாக, பல ஜாதி அமைப்புகளில் கூட அவர்கள் இடத்துல கூட இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க, மென்மையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சாத்வீக அலைகள் இருக்கிற இடத்துல தானும் அத்தகையனாக மாற வேண்டும். இப்போ ஒருவர் கொடுத்து தான் நாம் வாங்க வேண்டிய நிலை இருக்கணும். நாமோ ராட்சசத்தன்மையிலேயோ தாமசத்திலேயோ இருப்போம். நமக்குள் தேவைப்படுகின்றது சாத்வீகம். அந்த சாத்வீகத்தை எப்படி பெற வேண்டும் என்பதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெம்பிள் சயின்ஸ். அதனால் மனபோன போக்கில் எல்லாரும் சிலையை தொட முடியாது, கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். இன்னும் நல்லாக புரியும் என்றால் நேரம் பற்றாது. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததா ஐயா, எல்லாருமே விபூதி பூசும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரில் அந்த விபூதியை நினைச்சு இப்படி பூசுறாங்க. ஏன் தண்ணீரில் நினைச்சு அந்த விபூதியை பூச வேண்டும்? எல்லாரும் பூசலாமா? அருமையான கேள்வி. விபூதி அப்படின்னா வீணா மேலான, பூதினா செல்வம். இப்போ சாதாரண மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க இறைவனுடைய பிரசாதத்தை உடம்பில் அனுபவித்துக் கொள்ளலாம். நீர் குலைத்து உடம்பில் 16 இடங்களிலே பூச வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி வகுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த மந்திர சக்தி மூலியமாக, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் தீட்சை பெற்றவர்கள், அவர்கள் நீரில் குலைத்து பூசலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, சுடலையில் தன் தந்தையோ தனக்கு வேண்டப்பட்டவர்களோ ஏறிய பொழுது அந்த கிரியைகளுக்காக அப்பொழுது அவர்கள் நீரில் குலைத்து எல்லாருக்கும் பூசி விடுவார்கள். நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே நாம் எல்லாரும் உத்துலனமாகத்தான் பூசணும். விபூதி எடுத்து சிவசிவா என்று பூசிக்கொள்ள வேண்டும். நீரில் குலைத்து சம்கிதா மந்திரம் என்று இருக்கிறது. அந்த 16 மந்திரம் நிவர்த்திகளை, பிரதிஷ்டகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி தீதகளை, ஈசானம், தத்புருஷம், மகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இந்த 11 மந்திரங்கள் ஒருவனுக்கு பஞ்சாட்சரத்தில் மந்திரத்தின் வாயிலாக உபதேசிக்கப்பட்டவுடன் ஒரு குரு முகாந்திர உபதேசிக்கப்பட்ட அவர்கள் அந்த சாதாரண விபூதியை மந்திர விபூதியாக மாற்றுவார்கள். நீரில் அந்த சக்தியை ஏற்றிய நீரை உள்ளே பருகி உள்ள ஆத்ம சுத்தத்தும் தந்த சுத்தியும் தேக சுத்தியும் உடையவர்களாக மாறி அந்த விபூதியை பூசுகின்ற பொழுது சாட்சாத் பரபிரம்மத்தின் சொரூபமாக, ஏன் சிவமாகவே மாறிவிடுகிறார்கள். மாலை போட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டால் அவனை சுவாமி என்று அழைப்பது போல் இவர்கள் இப்படி பூசுவதனால் இவர்கள்தான் அடியார்கள். அதற்குரிய தகுதியும் தரமும் உள்ளதாக இருக்கிறது. அதனால் எல்லாரும் பூசணும், தண்ணியில் குலைச்ச பூசணும் வராதா என்று விதண்டவாதங்கள் எல்லாம் தர்மத்தின்
தடித்த நிலைகள், அவைகள் அதர்மத்தினுடைய வழிகள். இன்று உலகத்திற்கு இதை இப்படி செய்ய வேண்டும் என்று ஏன் பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள்? அதற்குள் வான்வழி வந்த சிந்தனை உள்ளே ஒளிந்திருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி. கோவில்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா வடக்குல துர்க்கையை வந்து வச்சிருக்காங்க. ஏன் ஐயா வடக்குல கொண்டு போய் அந்த துர்க்கையை வைக்கணும்? என்னங்க ஐயா காரணங்கள்? ஒரு நிமிஷம். மணி அப்படியே உட்காந்துக்க, எப்படி அசலஞ்சேனா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். ஒரு வீட்டுக்கு ஒரு கரண்ட் வருது. தயவுசெய்து கேளுங்க. 40 ஆண்டு கால ஆன்மீகத்தை அறிவியல் வாயிலாக ஆராய்ச்சி செய்தனுடைய விஷயத்திற்கு ரவி சேகுமாருக்கு நான் நன்றி சொல்றேன். கடவுள் எப்படி வருகிறார், கோவில் எப்படி சக்தி பெறுகிறது என்பதெல்லாம் ஆராய்ந்தேன். ஆனால் அதையெல்லாம் எங்கு இறக்கி வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. கொல்லிமலை அரப்பளீஸ்வரருடைய திருவடியில் வைக்கிறேன். ஒரு கரண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே வருது. ஒரு கரண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. உள்ள வயரிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. கரண்ட்டுக்கு இபியிலேருந்து வந்து கொடுத்து நமக்கு போர்டு வழியாக வந்துருச்சு. இப்போ ஒரு 240 வோல்டேஜ் உள்ளே இருக்க ஒரு ப்ளக் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு பேர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் கரண்ட் வரும். ஃபேன் மாட்டினா ஃபேன் ஓடும், டியூப்லைட் மாட்டினா டியூப்லைட் எரியும், ஒரு குண்டு பல்பு போட்டோம்னா குண்டு பல்பு எரியும். அதே இதில் ஒரு அயன் பாக்ஸை போட்டால் அயன் பாக்ஸ் ஹீட்டிங் ட்ரீட்மெண்ட்டாக மாறும். ஹீட்டு ப்ரொவிஷனல் ஹீட்டு எலமெண்ட்டு ஹீட்டு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போகும் பொழுது அது ஹீட்டராக மாறும். அது மாவாற்ற கிரைண்டரை ப்ளக்கை போட்டால் கிரைண்டராக சுற்றும். சுத்தத்தில் எல்லாம் உண்மைதானே? அப்போ தேவை என்ன? கரண்ட்டு. இறைவன் ஒருவரே, அவர் ஆகாயத்தில் இருக்கிறார். அவரை ஆகாயத்திலிருந்து விண்ணிலிருந்து மண்ணிற்கு அழைத்து வந்து நாம் வச்சிருக்கும் பொழுது அந்த சக்தி அளவுக்கு அதிகமான சக்தியாக இருந்தால் பயன்படாது. அதனால் அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு தான் மூல கருவறையில் கருங்கல்லால் செய்யப்பட்டு கருவறையில் சிவனையும் பெருமாளையும், அதாவது ஹச்டி கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். லோ டென்ஷன் எல்டி என்கிற வகையில் பரிவார தேவதைகளை வைத்தார்கள். இப்போ அதே சக்தி தாய்மை உள்ளதாக, துன்பத்தை போக்குவதாக, துயரத்தை தீர்ப்பதாக இருப்பதற்கு கருணையே வடிவமான விஷ்ணு துர்க்கையை வடக்கில் வைத்தார்கள். வடக்கிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியும் துருவ பேராற்றலும் இணைந்து காஸ்மிக் ரேஸோடு இணையப்பட்டு அந்த சிலைகளுக்கு கீழே வைத்திருக்கிற சக்கரங்களும் அதனுடைய பிம்பங்களும் சேரும் பொழுது இந்த ஆற்றல் அந்த இடத்திலே துர்க்கையாக வேலை செய்கிறது. அதே துர்க்கைக்கு ஒரு 3 அடி தள்ளி ஒரு பிரம்மா இருப்பார். அவருக்கு படைப்பாற்றலை, நமக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டியை உருவாக்கும் பொருட்டு அங்கே சிலைக்கடியில் பிரம்ம எந்திரத்தை வைத்து பிரம்மாவை வைத்திருப்பார்கள். அதே கருவறையிலிருந்து கசியக்கூடிய இண்டக்ஷன் கரண்ட், எப்படி நம்ம கரண்ட்ல வயரில் வச்சிங்கன்னா அப்படியே டெஸ்டர் லைட் எரியும், அதுக்கு பேர் இண்டக்ஷன் கரண்ட். 50 சைக்கிள்ஸ் போகும். அது கரண்ட்ல 50 சைக்கிள்ஸ் ஏறி இறங்கும். அப்படி ஏறி இறங்குகிற பொழுது கிடைக்குது. இப்போ கருவறையினுடைய ஆற்றல் கசிவதை அதை உபரியாக வாங்கி அதுவும் பயன் தரத்தக்க வகையில் பயன்படுத்தினது மேற்கு திசையில் லிங்கோத்பவர், அதே திசையில் தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் ஈசானிய திசையில் நடனமாடக்கூடிய நர்த்தன விநாயகரை வைத்திருப்பார். இதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்துட்டு போவாங்க, இதுக்கு தெரியாது. இப்போ வடக்கில் இருந்தால் அது அந்த கரண்ட் துர்க்கையாக மாறும். தெற்கில் இருந்தால் தட்சிணாமூர்த்தி. ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய நரம்பு மண்டலங்களை ஆட்சி செய்பவர் தட்சிணாமூர்த்தி. அதே போல குழந்தைகளுடைய கல்விக்கு தட்சிணாமூர்த்தி காலுக்கு கீழே ஒரு முயலகன் என்பவனை ஒரு மிதிச்சிருப்பார். அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு பேர் அபஸ்மாரன்னு பேர். அதாவது ஒரு குழந்தை மூஞ்சில கொசு சுத்திக்கிட்டு படிப்பு வராம மயங்கி போய் புத்தி தடுமாறி ஞாபக சக்தி வராமல் இருக்கக்கூடிய குணத்தை கூட குடிக்கக்கூடிய அந்த அபஸ்மாரன் என்கிற பூதத்தை தட்சிணாமூர்த்தி காலால் மிதித்து அறிவு, புத்தி, ஞானம், சித்தத்தில் தெளிவை தரக்கூடிய கடவுளாக தெற்கு திசையில் இருக்கிறார். இப்படி ஒரு ஆண் பெண் உறவின் காரணமாக குழந்தை பிறப்பு தடைபெறாமல் இருக்கணும் என்பதற்காக தான் அவனுக்கு அந்த லிங்க உற்பத்தியை, ஆண் மகனுக்கு அந்த சக்தியை கொடுப்பதற்கு தான் லிங்கோத்பவர் என்று வைத்திருக்கிறோம். இப்படி நம்முடைய ஆலயங்கள் யாவும் மறைமுகமாக ஆன்மீகத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் ரைட்டு. ஒரே கரண்ட்டு, குண்டு பல்புனா குண்டு பல்பு, ஃபேன்னா ஃபேன்.
இப்படி ஒரு சக்தியை பயன்படுத்தி இறைவன் ஒருவரே அவர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்கிற வார்த்தை எதை எதை எங்கெங்கு எப்படி எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வரையறையும் வரைமுறையும் செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நன்றி ஐயா, நன்றி. பெண்கள் ஏன் ஐயா கர்ப்பகிரகத்திற்கு செல்லக்கூடாது? இயற்கையிலே பெண்ணுக்கு கருவறை இருக்கிறது, அவர்கள் போகக்கூடாது. ஒரு பெண் இயற்கையிலே சக்தியாக இருக்கிறாள், அவளுக்கு ஏன் சக்தி வேண்டும்? நல்லா கவனிக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, சக்தி அளவுக்கு அதிகமாக மாறும் பொழுது சக்தியை கொண்டு போய் இறக்கி வைத்து விட்டு வரக்கூடிய இடம்தான் பெண்களுக்கு கோவில். பெண்களுக்கு கோவிலுக்கு போய் சக்தி வருவதில்லை. ஒரு பெண் சில நேரங்களில் சக்தி குறைவாக இருப்பாள், பலகீனமாக இருப்பாள். புரிஞ்சிருச்சுங்களா நினைக்கிறீங்களா? அப்போ அவளுக்கு அங்கே போனால் இருக்கும். கருவறையில் போகக்கூடாது. ஆணுக்கு ஏன் கருவறைக்குள்ள எந்த ஆண் பெண்ணும் கருவறைக்கு போகக்கூடாது. அவருடைய டியூட்டி. இப்போ ஃப்ளைட்டில் ஓட்டுறார் மேலே, அவருக்கு ரூம் கேபினுக்குள்ளார நமக்கு என்ன வேலை? பயனாளிக்கு என்ன வேலை? நீ பயணம் செய்கிறவன், ஆனால் நீ அங்கே தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் முரண்பாடுகள். கோவில் கருப்ப கரகத்துக்குள்ளார பெண்கள் போகக்கூடாதுன்னா அவங்களுடைய உடம்பில் அனாட்டமி சயின்ஸ்லேயே அந்த கருவறை இருக்குது. அந்த அவங்களுக்கு ஓவரிங்னு ஒன்று இருக்குது, படைப்புத்தன்மை இருக்கிறது. அந்த தன்மை அளவுக்கு அதிகமான மின்னோட்டத்தின் காரணமாக, அளவுக்கு அதிகமான எதிர்பாராத காரணமாக அது பலகீனம் அடையவோ அது அழிந்து விடவோ அதன் இயக்கங்கள் அதனுடைய மூலக்கூறு செல்களில் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும் முன்னோர்கள் அறிந்துதான் அவங்களை போக வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை என்றால் நம்மை படைப்பவளே ஒரு தாய். அதனால தான் அவங்களுக்கு குட் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாமே பெண் கடவுள்களாக வைத்திருக்கிறோம். அவர்களின் தரம் தெரிந்து, தகுதி தெரிந்து, அறிவியல் தெரிந்து அவர்களை வெளியே நிறுத்தி அவர்களுடைய சாயலாக, அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கடவுளுக்கு நாம் பெண்ணின் சக்தியை சாயம் பூசப்பட்டு பராசக்தியாக, கருணையாம்பியாக, புவனேஸ்வரியாக, மகாலட்சுமியாக, அபிராமியாக, மீனாட்சியாக, காமாட்சியாக, பர்வதவர்த்தினியாக, காந்திமதி தாயாராக அவர்களை உள்ளே வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உடலில் அந்த செல்கள், குழந்தை பாக்கியத்தை உற்பத்தி பண்ணுகிற செல்கள், அந்த டிஎன்ஏ ஃபேக்ட் அளவுக்கு அதிகமாக நல்லா கவனிக்கணும். ஒரு புணர்ச்சியில் வெப்பம் அதிகமாக வந்தால்தான் புணர்ச்சி செய்ய முடியும். வெப்பத்தில் ரத்தம் வெப்பம் அடையும் பொழுதுதான் அதுதான் ஸ்கலிதமாக மாறுகிறது, அதுதான் விந்து என்கிற விஷ்ணுவாக மாறுகிறது. அப்ப விஷ்ணு என்கிற ஒன்று தொப்பிலில் இருந்து பிரம்மா முளைக்கிறார் என்கின்ற சிலையினுடைய தன்மையும் ஒரு ஆண் மகனுக்கு உண்டு. அதே நேரம் ஒரு பெண் கர்ப்ப கிரகத்தில் அதிகம் இருந்தால் யார் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை குழந்தை பேறு தடர்ந்து வயது தளர்ந்து முதிர்ந்தவர்கள் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் முடியாத காரணத்தினால, பலகீனமான காரணத்தினால அவர்கள் அதை ஏறி இறங்குவதற்கு அவாய்ட் பண்ணுவார்கள். பாருங்க, ஐயப்பன் கோயிலேயே ஏன் வரக்கூடாது? அதாவது காமம் என்கிற இச்சையை உலகத்திற்கு, பெண்ணுனா காமம். அப்ப துறவரமாக போகக்கூடியவர்கள் 48 நாள் விரதம் இருந்து ஆகார ஆடை ஒழுக்கத்தோடு கடைபிடித்து நியமன நேஷ்டிகளோடு வாழக்கூடிய இந்த யாத்திரை போகக்கூடியவர்களிடத்தில் காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும், அது வயதாக இருந்தாலும், எடுப்பு துடுப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களே அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்ன என்றால், காமத்தை கட்டுகின்ற இடத்தில் காமத்தின் பாய்ச்சலை வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது. எல்லாரும் இந்த உலகத்தில் ஆண்கள் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? வாய்ப்பு கிடைக்காதனால் ஒழுக்கமாக இருக்கிறான், கட்டுப்பட்டு இருக்கிறான். இல்லை என்றால் அவன் எங்கு வேணாலும் பாய்வான், என் உள்பட. நன்றி ஐயா, நன்றி. கோவில்ல ஸ்ரீசக்கரம் பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி அமைஞ்சிருக்கு. அதோட காரணங்கள் என்ன ஐயா? 1,84,000 லட்சம் யோனி பேதங்கள் கூடிய உயிர்கள் இருக்கு. ஆகாயம் என்கிற தகப்பனிடத்திலிருந்து பூமி என்கிற தாய்க்கு அந்த சக்தி வரணும், அவ்வளவுதான். அதனால மேலே இருக்கக்கூடிய 7 உலகம் இருக்கு நமக்கு. தரையிலிருந்து பூர்லோக, புபலோக, சுபலோக, தபலோக, மகாலோக, சத்தியலோகன் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய அதல விதல சுதல ரசாதல பாதாளன் இருக்கு. மையத்தில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீசக்கரம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு சக்தி மண்டலத்தை குறிக்கிறது. பூமிக்கு மேலே எத்தனையோ உலகங்கள் இருக்கு. ஆனால் மனிதர்களை சுகமாக இருக்கும் பொருட்டு அந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை. கீழ் நோக்கிய முக்கோணம் என்பது இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது. மேல் நோக்கிய முக்கோணம் என்பது யோக சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய சக்தி என்கிற தாயிடத்தில் அந்த சக்தியை பெற்று தான் தனித்திருந்து தன்னிலிருந்து ஒருவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அவன் யோக கலையின் வாயிலாக மேல் உலகம் போக முடியும்.
மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய சக்தியை பெற்று அதை அந்த சக்தியின் வாயிலாக மேலுலகத்தை போவதற்கும் இன்பத்தை ஆண் பெண் உறவில்லாமல் பேரின்பத்தை பெறுவதற்கும் மேல் நோக்கிய முக்கோணங்கள் காட்டுகின்றன. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நன்றி ஐயா, நன்றி. கோவில்ல ஏன் ஐயா தட்சிணாமூர்த்தியை வைத்தார்கள்? நான் அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். தட்சிணாமூர்த்திங்கிறது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கல்விக்காகவும் ஞானத்திற்காகவும் ஒரு மனிதன் தவமே இருக்க முடியாது. எல்லா நாளையும் தவம் இருக்க முடியாது, மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன ஆகும்? எண்ணமற்ற நிலைதான் தியானம், எண்ணமற்ற நிலைதான். அப்போ ஒரு மனிதன் தாட் ப்ராசஸ் அற்ற நிலைக்கு போகணும்னா அவன் லிபரேட்டட் பெர்சனாக மாற முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். எண்ணமற்ற நிலை தியானம். தியானம் ஆன்மாவின் தொடக்கம். தியானம் என்பது ஆன்மாவின் தொடக்கம், ஆன்மாவின் பயணம். அப்போ என்ன செய்யும்? அந்த சக்தியை தவம் இருந்து குருமார் உதவியோடு மேல் நோக்கி போகக்கூடிய நிலைக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் சுலபமாக அங்கே போய் உட்கார்ந்து தியானம் செய்யணும். கோவிலில் போய் மந்திரத்தை மூலவருக்கு ஒருவர் மந்திரம் சொல்ல, மற்றவர்கள்லாம் அமைதியாக தான் இருக்கணும். தியானம், கோவிலில் இருக்க கடவுள்களுக்கு தியானம். உதாரணத்திற்கு ஒரு மாரியம்மன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஓதியிருப்பாங்கன்னா, சிலை வடிவம் வச்சுருப்பாங்க, சக்கரங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, ஒரு கரண்ட் கொடுத்தாச்சு. இப்போ உதாரணத்திற்கு ஒரு மின்சாரம் வயரு, ஒரு டிவி, ஒரு டெக்கு ஒன்று இருக்குது, அதில் சிடிங்கிற ஒரு சக்கரம் இருக்குது, டிடி இருக்குது, அதுலேருந்து வயர் டிவி மானிட்டருக்கு வந்துருச்சு. இப்போ கரண்டை போட்டாச்சுன்னா டெக்கு வேலை செய்யும், உள்ள சிடி வேலை செய்யும், சிடியிலேருந்து படம் டிவி ஸ்க்ரீனுக்கு வரும். இதே போல் தான் நமக்கு கோவில்லையும் அப்படித்தான். சிடி விபதமாக இருக்கும். இப்போ மாரியம்மன் சீடியை போட்டால் மாரியம்மனாக தெரியும், காளியம்மன் சீடியை போட்டால் காளியம்மனாக தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோயில், டெம்பிள் சயின்ஸ் எல்லாம் இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், தியானம் அருண மணிநிவாங்கம் அக்னிகேஷம் கரண்டம் டமருகம் தரசூலம் கட்ககஸ்தம் கபாலம் அனலனயனாகம் ஆசனம் பத்மவீடே நிகழ புவனவந்தயம் சீத்தலா மாரிமீடே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் அம்மனுடைய உருவத்தை வர்ணிக்கிறது. இந்த உருவத்தை எப்படி வர்ணிக்கிறது? யார் கற்றுக்கொண்டார்கள்? யார் தந்திருப்பாங்க? சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அருளாளர்கள், ஜீவன் முக்தர்கள் தவத்தில் இருந்து அந்த ஆன்மீக உலகத்திற்கு போகும் பொழுது இந்த உருவத்தை அங்கு பார்த்திருக்கிறார்கள். அந்த உருவத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு அதை மனப்பாடம் செய்யும் பொருட்டு அவர்களுக்குள் தேவ பாஷையாக அதை வர்ணித்திருக்கிறார்கள். ஏன், ஒருவேளை தமிழிலே கூட அபிராமி பட்டருக்கு போல பாடல்களாலும் கூட பாட முடியும். எனக்கு அம்பாள் இப்படிதான் காட்சி கொடுத்தாள் என்று. தான் பெற்ற இன்பத்தை கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்தி அதை மந்திரங்களாக உருவேற்றுகிற பொழுது ஒரு ஞானி, ஒரு சயின்டிஸ்ட் தான் உருவாக்கிய பார்த்ததை கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறான். அங்கு தான் பார்த்த சப்தங்களின் வாயிலாக இங்கே எழுப்புகிறான். அதான் பீஜா அட்சரம். அதை சொல்ல 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 மேலே இருக்கிற சக்தி தன்னுடைய இனத்தை தேடி அங்கிருந்து நீர்த்தாரை ஓட்டமாக ஒரு மெல்லிய நூல் வடிவமாக கண்ணுக்கு தெரியாத சக்தியாக ஆகாயத்திலிருந்து வந்து அந்த இடத்தில் சேருகிறது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் பாருங்கள். அதே போல் ஜோதிடத்தில் கிரகங்கள்லாம் ஆகாயத்தில் இருக்குது. அவைகளுக்கு உருவம் கிடையாது, மனித உருவம் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தவத்தால், ஞானத்தால், உயரிய ஒழுக்கத்தால் அதை நோக்கிய பயணத்தில் அவைகள் இத்தகைய தன்மை உடையவை என்பதை ஜோதிட ஞானிகள், பராசரர் போன்ற மகான்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருபடி மேலே போய் ஆகமம் என்ன சொல்லுது? நவக்கிரகங்களுக்குரிய பீஜ அட்சரங்களை அதை பிரதிஷ்டை செய்தால் அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அவைகள் சாந்த சொரூபமாக வந்து கோவிலின் ஈசான மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். நவக்கிரகங்களையே ஈசான மூலையில் வச்சாங்க. மனிதனுக்கு இந்த தலை என்பதுதான் ஈசானம். இதுக்குள் எங்கெங்க உருவங்கள் இருக்கு. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூக்கு குரு, அப்படி இப்படி நெற்றி என்பது நமக்கு புதன், புருவம் என்பது செவ்வாய், பற்கள் செவ்வாயும் சொல்லுகிறது, மேல் பற்கள் சூரியன், கீழ்பற்கள் சனீஸ்வர பகவான், தாடை சனி பகவான், கண்ணம் சுக்கிர பகவான், உதடு ராகு, முடி கேது என்று இப்படியெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த தத்துவம் உனக்குள் இருப்பதை சிம்பாலிக்கா சொல்றது தான் கோவிலில் வந்து ஈசானியத்தில் நவக்கிரகத்தை வச்சாங்க. நீங்கள் கோவிலுக்குள் போனால் போதும், உங்கள் உடம்பில் கிட்டத்தட்ட 72,000 நாடி நரம்புகளுக்குள் உள்ள இருக்கிற சக்தி கூடிக்கொண்டே போகும். இப்படியெல்லாம் எல்லாமே சக்தி தான். அதனால மிகப்பெரிய பேராற்றல் உள்ளே ஒளிந்திருக்கிறது. இதுதான் ரகசியம். நன்றி ஐயா, நன்றி. கடைசியா ஒரே ஒரு கேள்விங்கய்யா. குடும்பஸ்தர்கள் காவி வேட்டி கட்டலாமா? இல்லறத்திலும் இருந்து கொண்டுதான் ஒருவன் இறைநிலையை அடைய முடியும். அவன் ஆண் பெண் இருக்கா, அந்த பெண்ணை இவனை நம்பியே இருக்கா. காவி என்பது துறவரம்.
காவி என்பது பற்றற்ற நிலைக்கு போகுது. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ நம்ம சொன்ன பாரு, குழந்தையாகி இளைஞனாகி நடுத்தரவனாகி அதுக்கப்புறம் முதியவன் ஆகணும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் காவி கட்டக்கூடாது. கேரளாவில் கட்டுறாங்க, அவன் கட்டுறான் இவன் கட்டுறான், நமக்கு தேவையில்லை. உங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாம் வரும். இது குடும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அவனுக்கு மனைவி மக்களோடு ஒரு பிடிப்பு குறைஞ்சு போகும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கலர் வந்து ஒருவனுக்கு ஏதோ ஒரு சக்தியை கொடுக்குது. அதனால தான் நவக்கிரகங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கருப்புக்குன்னா சனின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அதனால் காவி கட்டவே கூடாது. நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பாக வந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்ப சிறப்பாக பலன் சொன்னீங்க. நன்றி ஐயா, நன்றி. அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை 24வது கருத்தரங்கத்துக்கு ஜெயசூரிய நாராயண ஐயா வந்து, அதாவது இருமுறை நம்ம கருத்தரங்கத்தில் பேசி மும்முறையாக பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கறதுல ஆர்வமாக இருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து ஒரு பாராட்டணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ ஐயா சொன்ன விதத்துல இருந்து பார்க்கும்போது உள்ள வாங்க.